வணக்கம். சதீஷ் சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் அது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் I think all credits goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் திங் was great. And அது Swasika, I think retroல we worked together but very very small role, but I know she is a great performer. And I think இந்த படத்தில் வந்து லைக் it is her film, அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாக நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிக்கா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் வி ஆல் வேர் ஸோ அட்டாச் டு தட் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்ணுறது. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் சார். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெரி குட் ஃபில்ம். ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராமல் இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சுப்ராஜ் சார். நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். மீன்ஸ் அ லாட் டு அஸ்.